வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்ல பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சார், நீங்க ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர் அப்படிங்கிறதுனால இப்ப நான் இந்த கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கிறேன். இப்ப தமிழ்நாட்டுல திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி ரெண்டு அரசியல் கருத்தியல் ஒரு விவாத பொருள் இருக்கு. அண்மையில இப்ப விஜய் அந்த ரெண்டுமே என்னோட ரெண்டு இரு கண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அந்த சப்ஜெக்ட் லைம் லைட்டுக்கு வருதுங்கிறத கவனிக்கிறோம். உடனே நாம் தமிழர் அதுக்கு எதிரான ஒரு எதிர்வினை ஆட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறோம் ஒன்ஸ். அப்படி இருக்கும்போது இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுக்கொன்று வெவ்வேறானதா அல்லது ஒரு பாதையில பயணிக்கக்கூடிய ஒரு கருத்தியலா? இது எப்படி நீங்க பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த சப்ஜெக்ட் நீங்க இது எப்படி பாக்குறீங்க? இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை, ஒரு ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை நீங்க முன்வைங்க. திட்டமிட்டு திராவிடமும் தமிழ் தேசியமும் எதிரெதிர் திசையில் நிறுவப்படுகின்றன. ஆனால் தமிழ் தேசியம் வேறு, திராவிட இயக்கம் வேறு என்று கருதிவிடவே கூடாது. அதுல இவங்க சொல்ற லாஜிக்கா இவங்க சொல்ற பாயிண்ட் எப்படி இருக்கும் பொதுவான பார்வைக்குன்னு கேட்டா, மொழிவழி மாநிலங்கள் பிரிந்ததற்கு பிறகு நீங்கள் திராவிடம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள், ஏன் தமிழ் என்று சொல்வதில்லை என்று கேட்கிறார்கள். இது தாய். இது பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் வெவ்வேறு மொழி மாநிலங்களாக இன்றைக்கு பரவி கிடக்கின்றன. அதற்காக தாய் நிறம் மாற வேண்டும், உருமாற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஒன்று. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியத்தினுடைய தனி தேவை இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி எப்போது எழுகிறதோ அப்போதெல்லாம் தமிழ் தேசியத்தின் பெயரால் யார் இங்கே அந்த நிழலில் ஒளிந்து கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், பாசிச சிந்தனை கொண்டவர்கள் அந்த நிழலில் ஒளிந்து கொண்டு வருகிறார்கள். திராவிட இயக்கத்துக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக, தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய தமிழ் மண்ணினுடைய தன்மைக்கு எதிராக இயங்கக்கூடியவர்கள் வருகிறார்கள். நான் ஒண்ணு கேட்கிறேன், திராவிடமா தமிழ் தேசியமா என்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இது கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு இருதுருவ அரசியல். நல்லா புரிஞ்சுக்கணும். இயல்பாக கட்டமைக்கப்படுவது என்பது, எப்போது நீங்கள் கட்டமைக்கப்படுகிறது என்று பேச வந்து விட்டீர்களோ அப்போது அங்கே இயல்பு என்பது இல்லாமல் போய்விடுகிறது. நீங்க இயல்பா கட்டமைக்கப்படுதுன்னே சொல்லக்கூடாது, அது ஒரு நகைமுறை. கட்டமைக்கப்படுவது என்று சொன்னால் இவர்கள் திட்டமிட்டு அதை கட்டமைக்கிறார்கள் என்றுதான் நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். இப்ப மாப்போசி பேசிய தமிழ் தேசியத்தை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், திராவிட இயக்கத்தை இழித்தும் பழித்தும் பேசுகிறவர்கள் பேசுகிறார்கள். இதே மாப்போசி என்ன செய்தார்? இந்தி மொழியை ஏற்க வேண்டும் என்றுதானே பேசினார். இப்போது பேசுகிற தமிழ் தேசியம் என்பது எப்படிப்பட்ட தமிழ் தேசியமாக இருக்கிறது? நீங்கள் யாரை தமிழர்கள், யாரை தமிழர்கள் இல்லை என்று சொல்கிறீர்கள்? அதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. யாரை தமிழர் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? பாகிஸ்தான் தனிநாடாக பிரிகிறது. பாகிஸ்தான் தனிநாடாக பிரிகிற போது எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? முஸ்லிம்களுக்கென்று தனிநாடு பிரிகிறது, எனவே முஸ்லிம்கள் எல்லோரும் பாகிஸ்தானுக்கு சென்று விடுவார்கள் என்று ஒரு பொதுவான பார்வை முன்வைக்கப்படுகிறது. முகமது அலி ஜின்னாவும் அதைத்தான் சொல்கிறார். பாகிஸ்தானுக்கு வாருங்கள், நமக்கென்று ஒரு தனிநாடு உருவாகிவிட்டது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், இல்லை இல்லை, நாங்கள் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள், எங்களுடைய மதம் மார்க்கம் வேண்டுமானால் இஸ்லாமாக இருக்கலாமே தவிர நாங்கள் பிறப்பின் அடிப்படையில் இந்தியர்கள், இதுதான் எங்கள் மண் என்று சொல்லி இங்கே நின்று விடுகிறார்கள். இப்போ நீங்கள் அவர்களை இந்தியர்களாக ஏற்கிறீர்களா இல்லையா? அதே போல திராவிடம் என்று ஒருங்கிணைந்த மதராஸ் மாகாணமாக இங்கே இருந்தபோது தெலுங்கு பேசுகிறவர்கள், மலையாள மொழி பேசுகிறவர்கள், கன்னட மொழி பேசுகிறவர்கள், நாங்கள் தமிழ்நாட்டிலேயே இருந்து விடுகிறோம் என்று சொல்லி இங்கேயே இருக்கிறார்கள். அவர்கள் மொழிவழி மாநிலங்கள் பிரிந்த போது தனியாக போகவில்லை. இப்போது நீங்கள் அவர்களை தமிழர்களாக ஏற்பீர்களா இல்லையா? எந்த அடிப்படையில் நீங்கள் அவர்கள் தமிழர்களா? அவர்கள் போகவில்லையே. இதுதான் எங்கள் நாடு, இதுதான் எங்கள் மாநிலம் என்று சொல்லி இங்கேயே இருந்து விடுகிறார்களே. அப்போது அவர்களை நீங்கள் நேசிப்பது தானே நியாயமாக இருக்கும். அவர்களை அரவணைப்பது தானே அறமாக இருக்கும். மாறாக அவர்களை இந்த மண்ணிலிருந்து வெளியேற்ற வேண்டும், அதிகாரத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று பேசுவது எந்த வகையிலான தமிழ் தேசியம் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்க இங்க இருக்கக்கூடிய மதச்சிறுபான்மையினரையே தமிழ் தேசியத்துக்கு எதிராக கட்டமைக்க முயற்சி செய்கிறீர்கள். மதச்சிறுபான்மையினர் என்று சொன்னால் யார்? இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள். இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் தமிழ் தேசியத்துக்கு எதிரி என்று சொன்னால் யார் தமிழ் தேசியத்துக்கு நண்பர்கள் என்று சொன்னால் ஆரியர்கள் நண்பர்களாக இங்கே வருகிறார்கள். பார்ப்பனர்கள் தமிழ் தேசியத்துக்கு நண்பர்களாக தமிழ் தேசியத்தை பத்தி பலரும் தங்களுடைய பார்வை முன்வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு பே மணியரசன் வைக்கிறாரு, தோழர் தியாகு வைக்கிறாங்க, பிறகு பேரரசர் ஜெயராமன் வைக்கிறாங்க, பிறகு சீமான் வைக்கிறாங்க. இந்த மாதிரி பல தலைவர்கள் அதோட பிம்பமா இருக்காங்க வச்சுக்கோமே. இப்ப என்னோட கேள்வி, நீங்க சொல்ற மாதிரி மத சிறுபான்மையினர் தமிழ் தேசியத்துக்கு எதிரி அப்படிங்கிறத கருத்தியில யார் நிறுவுறாங்க? தமிழ்நாட்டுல சீமான் தான் நிறுவுகிறார். சீமான் தான் அந்த கருத்தை முன்வைக்கிறார். சீமான் தான் இப்ப தமிழ் தேசியத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவம் என்று தன்னை சொல்லிக் கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் தமிழ் தேசியவாதிகள் என்று கூட அவர்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை. அவர் மத சிறுபான்மையில தமிழ் தேசத்துக்கு எதிரி அப்படின்னு அவர் நிறுவலையே. அவர் அந்த மாதிரியான கருத்தில் அவர் சொல்லலையே. அவர் பல மேடைகளில் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்கிறார்?
உருது மொழி பேசுகிறவர்கள் தமிழர்களா என்கிற கேள்வியை எழுப்புகிறார். நீங்கள் உருது மொழி பேசுகிற முஸ்லிம்களை தமிழர்களாக ஏற்கிறீர்களா இல்லையா என்கிற கேள்வியின் மூலமாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இங்கே கொண்டு வந்து நீங்கள் நிறுத்துகிறீர்கள். இன்னொன்று, அவர் ஒரு மேடையில் பேசுகிற போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கிறித்தவர்கள் ஒருபோதும் தங்களை தமிழர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை என்று சொல்கிறார். இங்கே ஜியு போப் வரவில்லை என்று சொன்னால் இந்த மொழி எத்தகைய மொழியாக இருந்திருக்கும் என்பது சீமானுக்கு தெரியுமா தெரியாதா? நான் அவர் குறித்து அதிகமாக பேசினால் அந்த விமர்சனம் அவரை நோக்கிய விமர்சனமாக மாறும். நீங்கள் கேட்ட கேள்வியோட நான் நின்று விடுகிறேன். தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டும் வெவ்வேறா என்று கேட்கிறீர்கள். அண்ணா ஒரே ஒரு செய்தியைத்தான் சொன்னார். ராயவரம் ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மலைத்துளிகளுக்கு நடுவே திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்குகிற போது திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து வந்ததாக எல்லோரும் சொல்கிறார்கள். இல்லை இல்லை, இது ஒரு ஒட்டுமாஞ்செடி என்று சொன்னார். நான் இப்போது அதே செய்தியைத்தான் சொல்கிறேன். திராவிடத்தினுடைய ஒட்டுமாஞ்செடி தான் தமிழ் தேசியம். திராவிடத்திலிருந்து வந்ததுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்று நீங்கள் அடையாளப்படுத்துகிற ஒன்று இருக்கிறது அல்லவா, அது பாசிச போக்கு. பாசிசம் என்று சொன்னால் எது பாசிசம்? தூய்மைவாதம் எல்லாமே பாசிசம் தான். நீங்கள் தமிழ் தேசியம் என்கிற பெயரால் இங்கே தூய்மைவாதத்தை பேசுகிறீர்கள். மத தூய்மைவாதம் என்று பேசுவது பிஜேபியினுடைய வேலை. சாதி தூய்மைவாதம் என்று பேசுவது பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளினுடைய வேலை. இன தூய்மைவாதம் என்று பேசுவது சீமான் போன்றவர்களுடைய வேலை. இதற்குள் தான் தமிழ் தேசியம் நின்று கொண்டிருக்கிறது. மாறாக தமிழ் தேசியத்துக்கென்று ஒரு பரந்துபட்ட பார்வை, இங்கே தமிழ் தேசியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதைத்தானே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதைத்தானே எங்களுடைய சித்தாந்தம், திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. எங்களை விட தமிழுக்கு புகழ் சேர்த்தவர்கள், தமிழ் தேசியத்தை முழங்கியவர்கள். அண்ணா என்ன சொல்லி தனித்தமிழ்நாடு கோரிக்கையை தள்ளி வைத்தார்? வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் என்று சொன்னார். உண்மைதானே? சீன போர் வந்தபோது ஜவஹர்லால் நேரு ஒரு பெரிய கடிதத்தை எழுதுகிறார். உண்மையிலேயே அப்போது தனித்தமிழ்நாடு கோரிக்கையை ஒத்தி வைக்காமல் இருந்திருந்தால் இந்தியா என்கிற நிலப்பரப்பு இருந்திருக்குமா? நீங்கள் யாரிடத்திலே தனித்தமிழ்நாடு கேட்டிருப்பீர்கள்? அதுக்கும் என்ன சொன்னார்? தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் தம்பி, அதற்கான காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது தம்பி என்று சொன்னார். சொன்னாரா இல்லையா? அப்ப பியூரோக்ரசி என்றால் என்ன, டெமோக்ரசி என்றால் என்ன என்கிற புரிதல் அன்றைக்கு இருந்த தலைவர்களிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பேசுவதெல்லாம் தமிழ் தேசியம் தானா? அண்ணா மறைந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது வந்து அந்த கோரிக்கைகள் அப்படிதான் இருக்கு அப்படின்னா அது அடுத்த கட்டத்துக்கு ஏன் வந்து திமுக வந்து முன்னெடுக்கல? ஏன் அதை சார்ந்த டாபிக்ஸ் எதுவும் உருவாகல? ஏன்னா வந்து வேற ஒரு ரீஜன்ல தனியாக கிளம்பி வராங்க. தமிழ் தேசியம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மாற்றா அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு கிளம்பி வராங்க. அப்போ ஒரு குழப்பம் நிலவுதுல. அப்ப திமுக அது குறித்து தெளிவான அந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணி ஆகணும்ல. அண்ணா சொன்னதையே இன்றைக்கு இருக்க திமுக அட்ரஸ் பண்ணி ஆகணும்ல. பல நேரங்கள்ல திமுக அட்ரஸ் பண்ணிடுச்சு. நீங்க இப்ப ஆளுநருக்கு எதிரான பிரச்சனையை கூட திமுக அப்படிதான் அட்ரஸ் பண்ணுது. திமுக என்ன சொல்லுது? எங்களுக்கென்ற அதிகாரம், எங்களுடைய மாநிலம், எங்களுக்கென்று வரையறுக்கப்பட்டிருக்கிற எல்லை, இதற்குள் நாங்கள் எங்களுக்கான அரசை அமைத்துக் கொண்டு எங்களுடைய பணிகளை செய்கிறோம். நீங்கள் எந்த விதத்திலும் இங்கே உள்ளே நுழையக்கூடாது என்றுதான் சொல்கிறது. எந்த விதத்திலும் அதிகாரத்தை மூக்கை நுழைக்காதீர்கள் என்றுதான் சொல்கிறது. ஒரு நிலப்பரப்புக்குள் நீங்கள் ஒரு ஃபெடரேஷனாக இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஒரு கூட்டமைப்பு. இந்தியா எனக்கு ஒரு டவுட். இப்ப அண்ணா வந்து கைவிட்ட அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கறது, தனிநாடு அப்படிங்கிற விஷயமும் நீங்க பேசக்கூடிய இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிறது ரெண்டு ஒண்ணுதானா? இல்ல, தனிநாடு கோரிக்கை என்பது வேறு, மாநில சுயாட்சி என்பது வேறு. இரண்டையும் ஒன்றோடு ஒன்று நீங்கள் முடித்து போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு இருந்த சூழலும் இன்றைக்கு இருக்கிற சூழலும் ஒன்றாக இருக்கிறதா என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. எங்களுக்கான நிலப்பரப்பில் எங்களுக்கான அதிகாரத்தை நாங்கள் முழுமையாக கையில் வைத்திருக்கிறோம். எங்களுக்கான அதிகாரம் என்பது முழுமையாக எங்கள் கரங்களிலேயே இருக்கிறது. எங்களுக்கான தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்து கொள்கிறோம். இப்போது தனித்தமிழ்நாடு கேட்க வேண்டிய கோரிக்கையை முன்னெடுத்தால் எங்கள் மாநிலத்தினுடைய நலன் பாதிக்கப்படுமா? எங்களுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுமா? இவற்றையெல்லாம் நாங்கள் கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டியது. அண்ணா விட்டு போன தமிழ்நாட்டை அப்படியேவா வைத்திருக்கிறோம்? இல்லையே. அண்ணா விட்டு போகிற போது தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன? அதன் பிறகு வந்த அரசுகள் தமிழ்நாட்டை எத்தகைய உயரத்துக்கு எடுத்து சென்றிருக்கின்றன? இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன? இப்போது தனித்தமிழ்நாடு என்று பேசுகிற போது இந்த மாநிலத்தினுடைய நலன் பாதுகாக்கப்படும் என்பதை தாண்டி இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறாதா? யாரோடு யுத்தம் செய்து கொண்டிருப்பது? இப்போது எந்த அரசும் யுத்தம் செய்வதற்கு தயாராக இருந்தால் அந்த அரசு வீழ்வதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கிறது என்பதுதானே உலக நியதி. வல்லரசுகளே அதைத்தானே செய்திருக்கின்றன. நீங்கள் சொல்கிறீர்களே சண்டமாரதம் செய்ய வேண்டும் என்று அழைக்கிறீர்களே, அதற்கு இப்போது தயாராக முடியுமா? ஏன்னா சினிமா படப்பிடிப்பா நடந்து கொண்டிருக்கிறது கத்தியும் கம்பையும் எடுத்துக்கொண்டு போராடுவதற்கு இல்லை. அறிவு ரீதியாக ஒரு யுத்தத்தை தொடுக்கிறோம். ஓகே, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அதாவது ஒன்றிய அரசு எதிர்த்து தனி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண முடியாது, அது அழிவை நோக்கி போகும் அப்படிங்கறத நீங்க குறிப்பிடுறீங்க. சரி, ரைட், ஓகே. இப்ப நீங்க வந்து இதை ஏத்துக்கிட்டு மாநில சுயாட்சின்ற ஒரு அரசியலோட டெல்லியில இருந்து அதிகபட்ச அதிகாரிகளை பெறணும் அப்படிங்கறதோட உங்களோட அரசியலை இப்ப திமுக அரசியலை கொண்டு போறாங்க, திராவிட அரசியல் கொண்டு போறான்னு பாக்குறோம். இப்ப இந்த பக்கம் உருவாகக்கூடிய தமிழ் தேசிய அரசியல், நாங்க திராவிட அரசியலுக்கு மாற்றதான் எங்களோட அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் போன்ற அவங்க போன்றவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த அரசியல் அப்படிங்கிறது எந்த வகையில நீங்க முன்வைக்கக்கூடிய அரசியல் இருந்து மாற்று அரசியலா இருக்கு? சரியான நீங்க
சரியான பார்வை? அதாவது அண்ணா கைவிட்டதான் இன்னைக்கு அவங்க கையில எடுத்திருக்காங்களா? சீமான் போன்றவர் கையில எடுத்திருக்காங்களா? எது வந்து அதை மாற்றாத எதை சொல்லி நிறுவுறாங்க அந்த அரசியல? நீங்க அறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். தடுப்பூசி போடக்கூடாது என்பது தமிழ் தேசியம் சொல்கிறது. இப்போது பேசக்கூடிய தமிழ் தேசியர்கள் தடுப்பூசி போடக்கூடாது என்று சொல்கிறார்கள். தமிழ் தேசியத்தில் எந்த இடத்தில் தடுப்பூசி போடக்கூடாது என்கிற வாதத்தை எடுத்து வருகிறார்கள்? நீங்க யோசிச்சு பாருங்க. அண்ணா சொல்லிவிட்டு போன தனி தமிழ்நாடு என்பது இந்த தனி தமிழ் இந்த தமிழ் தேசியம் இல்ல. நான் ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் எது தமிழ் தேசியங்கிறதே ஒரு பெரிய, இப்ப நீங்க தடுப்பூசி வந்து போடக்கூடாது தமிழ் தேசியம் சொல்லுது நீங்க சொல்றீங்க. உண்மையிலே தமிழ் தேசியம்னா எதுனே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்க. இப்ப இன்னைக்கு வந்து திராவிட இருக்கிறது தமிழ் தேசியம். தமிழர்களுக்கான தேசிய கட்டமைப்பை உருவாக்கி கொள்வதுதான் தமிழ் தேசியம். அவ்வளவுதான் விஷயம். ரொம்பலாம் நீங்க போகவே தேவையில்லை. என்னுடைய புரிதலோடு நான் சொல்லிவிடுகிறேன். தமிழர்களுக்கான தேசியத்தை தமிழர்களே கட்டமைத்துக் கொண்டு அதற்குள் அவர்களுடைய அதிகார பரவலாக்கத்தை செய்து கொண்டு அவர்களே ஒரு நிலப்பரப்பை அதிகார ரீதியாக நகர்த்தி கொள்வது தமிழ் தேசியம். இப்போது அதைத்தானே செய்து கொண்டிருக்கின்றோம். அதை தாண்டி வேற என்ன தேவைப்படுகிறது? ஒன்று. இன்னொன்று, நீங்கள் இங்கே கெட்டு குட்டிச்சோராகி போயிருக்கிறது திராவிட இயக்கத்தினுடைய அரசியலின் மூலமாக தமிழ்நாடு என்று சொல்கிறீர்கள். வாத ரீதியாக அது சரி என்று சொன்னாலும் விவாதிக்க நீங்கள் வருகிற போது எது கெட்டு போயிருக்கிறது என்று சொல்லுங்கள். மருத்துவம் கெட்டு போயிருக்கிறது, படிப்பு கெட்டு போயிருக்கிறது, அரசு அதிகாரங்கள் கெட்டு போயிருக்கின்றன. எது கெட்டு போயிருக்கின்றது? அதை நீங்கள் புள்ளி விவரத்தோடு பேச வேண்டும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தடுப்பூசி விவகாரத்தில் நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, அண்ணா சொன்னதற்கும் இதற்கும் வேறுபாடு இல்லையா, அதுவும் இதுவும் ஒன்றுதானான்னு நீங்க கேட்டீங்க. அண்ணா சொன்னாரா இதுதான்னு? இந்த தனி தமிழ்நாடு தான் தமிழ் தேசியம் என்று அண்ணா சொன்னாரா? இல்லையே. அண்ணாவுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் பேசியவர்களும் இதை சொன்னார்களா? இல்லையே. தமிழ் தேசியம் என்றது என்பது இப்போது என்ன 2008 2009 காலகட்டத்துக்கு பிறகு பேசப்படுகிற ஒரு சாராம்சமா, ஒரு கொள்கை கோட்பாடா? இல்லையே. இதற்கு முன்பு எத்தனையோ பேர் பேசிவிட்டு போயிருக்கிறார்கள். தமிழ் தேசியம் எல்லாம் கடைசியில் எங்கே போய் கரைந்தது? கடைசியில் எங்கே போய் முடிந்தது? என்னவாக உருமாறியது? ஆனால் திராவிடம் அப்படி உருமாறி இருக்கிறதா? திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் அப்படி உருமாறி இருக்கிறதா? இல்லையே. அதன் தனித்தன்மை என்பது இப்போதும் நிலை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது எப்போதும் உண்மையான கட்டமைப்பாகவே இருக்கிறது. நாட்களுக்கு நாட்கள் வளர வளர பரிணாம வளர்ச்சியை உள்வாங்கிக் கொள்கிறது. ஆனால் இப்போது தமிழ் தேசியம் என்று பேசப்படுகிற அரசியல் பரிணாம வளர்ச்சியை உள்வாங்குவதற்கு தயாராக இல்லையே. ஆடு மாடுகளை அல்லவா மேய்க்க சொல்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு படிப்பு வரவில்லை என்றால் போகாது என்றல்லவா சொல்கிறது. திராவிட அரசியல் அதையா சொன்னது? திராவிட அரசியல் அதையா பேசியது? படிப்பு வரவில்லை என்று சொன்னால் புத்தகங்களை இலவசமாக தருகிறோம், கல்வி கட்டமைப்பை இலவசமாக்கி தருகிறோம், படிப்பதற்கு என்னென்ன தேவை என்று சொல்லுங்கள், அதை செய்கிறோம். ஆனாலும் நீங்கள் படித்துத்தான் ஆக வேண்டும் என்றுதானே சொல்கிறது. இதைத்தானே நாங்கள் முன்னிறுத்துகிற அரசியலில் பேசுகிறோம். ஆனால் தமிழ் தேசியம் என்று பேசி வருகிறவர்கள் உண்மையிலேயே என்ன நோக்கத்துக்காக பேசுகிறார்கள்? நீங்க தமிழ் தேசியம் விரோதி இல்லை, எங்களிடமிருந்து உருவான ஒரு ஒட்டுமாஞ்செடி என்று நான் உறுதியாக சொல்லிவிட்டேன். அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. அப்ப எந்த இடத்துல தமிழ் தேசியம் மாறுபடுதுங்கிறத நான் சொல்லி ஆகணும்ல. எந்த இடத்துல மாறுபடுதுன்னா, முழுக்க முழுக்க திராவிட அரசியலுக்கு எதிரான அரசியலை கட்டமைப்பதற்கு தமிழ் தேசியம் தேவைப்படுகிறது. பிற்போக்குத்தனங்களை கொண்டு வந்து புகுத்துவதற்கு தமிழ் தேசியம் தேவைப்படுகிறது. இன்னும் ஒரு படி மேலே நான் சொல்கிறேன். இப்போது இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பை முழுமையாக சிதைத்துவிட்டு கல்வி கேட்டால் அவனுடைய காதில் ஈயத்தை காட்சி ஊத்து என்று சொன்ன ஒரு சித்தாந்தம் இருக்கிறது அல்லவா? அந்த சித்தாந்தத்தினுடைய மவுத் பீஸாக, குரலாக இந்த தமிழ் தேசியம் இப்போது வருகிறது. அதனாலதான் படிக்க விருப்பம் இல்லைன்னா ஆடு மாடு மேய்க்கவா, படிக்க விருப்பம் இல்லைன்னா வேற வேலை செய்யவா, பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்கிற குரல், அந்த குரலில் இருந்து உருமாறி இருக்கிற இந்த மெல்லிய தமிழ் தேசிய குரல். இவ்வளவுதான் செய்தி இதில் பேசுவதற்கு. ரொம்ப ஒரு முக்கியமா வந்து இப்ப தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய சீமான் போன்ற நபர்கள் அவங்க வந்து இப்ப வந்து வெளிப்படையா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க, திராவிட எதிர்ப்புங்கிற ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா உடனடியா அவங்களுக்கு மீது தொடுக்கக்கூடிய போர் என்னவா இருக்குன்னா, அவன் வந்து மதவாதத்துக்கு ஆதரவா இருக்கான், பாசிச சக்திக்கு ஆதரவா இருக்கான், திராவிடத்தை எதிர்க்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, திராவிட அரசியல ஒரு தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய நபர்கள் யாரும் அந்த கொள்கையின் அடிப்படையில் பயணிக்கூடிய யாருமே எதிர்க்கவே கூடாதா? எதிர்த்தா அவங்க மீது ஏன் ஒரு மத சாயம் பூசப்படுது? இது ஏன் ஒரு பெரிய சர்ச்சையான ஒரு சப்ஜெக்ட் தமிழ்நாட்டில் இருந்துட்டே இருக்கு? முழுமையாக நீங்கள் எதிர்ப்பதற்கு உங்களுக்கான தார்மீக கடமை இருக்கிறது. நீங்கள் தாராளமாக எதிர்க்கலாம். ஆனால் என்ன சொல்லி எதிர்க்கிறீர்கள்? நான் ஒரு உதாரணத்தை கல்வி கட்டமைப்புக்குள்ள சொன்னேன்ல. இதை நீங்கள் யாருடைய குரலாக பேசுகிறீர்கள்? பள்ளிக்கூடத்துக்கு நீ வர வேண்டாம், படிக்க வேண்டிய படிப்பு வரலையா, நீ படிக்க வேண்டாம் என்கிற குரல் எத்தகைய குரல்? ஏன்னா கல்வியில சீர்திருத்தத்தை கொண்டு வந்து கல்வியை எளிதாக்கி இலகுவாக்கி கீழ்நிலை வரை நீங்கள் இன்றைக்கு கிராமப்புறங்களில் பள்ளிக்கூடங்கள், தொடக்க பள்ளி இல்லாத ஊர்கள் எது இருக்கிறது என்று நீங்கள் ஒரு ஊரை நீங்கள் அடையாளம் காட்டுங்கள். சுத்து வட்டாரத்தில் 8 கிலோமீட்டருக்குள் உயர்நிலை பள்ளி இல்லாத ஒரு இடத்தை நீங்கள் அடையாளம் காட்டுங்கள். 12 கிலோமீட்டருக்குள் மேல்நிலை பள்ளி இல்லாத ஒரு இடத்தை நீங்கள் அடையாளம் காட்டுங்கள். இவ்வளவையும் இலகுவாக்கி எந்த ஊருக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்கவில்லை,
எந்த ஊருக்கும் மணிக்கணினி கொடுக்கப்படவில்லை. இவ்வளவையும் தந்ததற்கான காரணம் என்ன? படிக்க வைப்பதற்கு எப்படியாவது பெரும்பாடுபட்டாவது அரும்பாடுபட்டாவது மாணவர்களை கல்வி கண் திறந்து கல்வியின் பக்கம் ஈர்த்து அவர்களை அறிவின் பால் உயர்த்த வேண்டும் என்பதுதானே. நீ படிக்க போக வேண்டாம் என்கிற வாதம் எதனுடைய வாதம்? கடந்த காலத்தில் இருந்து பேசியவர்கள் இனப்பகைவர்கள் எதை பேசினார்கள்? படிப்பு கேட்டால் ஈயத்தை காட்சி ஊட்டு என்று சொன்னார்கள். ஏகலைவனிடத்திலே கட்டை விரலை கேட்க வேண்டிய காரணம் என்ன வந்தது? அவன் வில்வித்தையை தெரிந்து கொண்டான் என்பதற்காகத்தானே. இப்போது நீங்கள் அதைத்தானே உருமாறுகிற குரலில் பேசுகிறீர்கள். அதனால் தானே மதச்சாயம் பூச. இது மதச்சாயம் அல்ல, பாசிச போக்குக்கு ஊதுகுழலாக இருக்கிறீர்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை. அதை சொல்கிறோம். எல்லோரையுமா அப்படி பேசுகிறோம்? எல்லோருடைய குரலையுமா அப்படி ஒருமித்த குரலாக தியாகு பேசுகிற தமிழ் தேசியத்தை அப்படி ஒருபோதும் பேசவே இல்லையே தமிழ்நாட்டில் யாரும். தியாகுவை என்றைக்காவது அவர் இந்திய தேசியத்தினுடைய அடிமையாக இங்கே பேசுகிறார் என்று விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறோமா? அல்லது பாசிச சிந்தனைக்கு இரையாகிவிட்டார் தியாகு என்று என்றைக்காவது பேசி இருக்கிறோமா? இல்லையே. ஆனால் இப்போது தமிழ் தேசியத்தினுடைய சோல் ப்ரொப்ரைட்டர் நான் தான், முழு ஏகபோக உரிமையும் எனக்குத்தான் இருக்கிறது என்று பேசுபவர்கள் எதை பேசுகிறார்கள்? இப்போது அண்மையிலே பெரியார் குறித்த சர்ச்சை. எந்த இடத்தில் பெரியார் சொன்னார்? அப்ப தமிழ் தேசியம் என்கிற பெயரால் பெரியாரை நீங்கள் காயப்படுத்துவதன் மூலமாக, பெரியார் சொல்லாத செய்தியை சொல்லி அவரை பற்றி தவறான செய்திகளை பரப்புவதன் மூலமாக நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீர்கள் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறதே. எப்படி எங்களுக்கு தெரிய வருகிறது? உங்களுக்கு ஆதரவாக என்னிடத்துல ஆதாரம் இருக்கு என்று தூக்கி கொண்டு வருபவர்கள் யாராக வெளிப்படுகிறார்கள்? தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சி வெளிப்பட்டது? நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் சாயம் பூசவில்லை. அவர்களே அவர்கள் நிறத்தை மக்களிடத்திலே காட்டுகிறார்கள். பச்சோந்திகள் நிறம் மாறுவதைப் போல நிறம் மாறி இருக்கிறார்கள். மழை பெய்தால் நரியின் மீது அடிக்கப்பட்ட சாயம் வெளுத்து போகுமே, அதுபோல அவர்களுடைய சாயம் வெளுத்து போயிருக்கிறது. நாங்கள் கட்டமைக்கவில்லை, நாங்கள் குறை சொல்லவில்லை, நாங்கள் குற்றம் சாட்டவில்லை. அவர்களே வெளிப்பட்டு விட்டார்கள். அதைத்தான் நாங்கள் இதற்கு முன்பாக சொன்னோம். இல்ல இப்ப ஓகே, நீங்க பெரியார் பற்றி குறிப்பிடுறதெல்லாம் நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து திராவிட இயக்கங்கள் திமுக போன்ற கட்சி ஆட்சியில் இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமா பெரியாரை வந்து தூக்கி போர்ட்ரேட் பண்றாங்க. எல்லாத்தையும் அவர் தான் நிறுவிருக்காங்க. அவர் இல்லாட்டி தமிழ்நாடு இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தியலை கொண்டு நிறுவிட்டாங்க. இதனால வள்ளலார் மறைக்கப்பட்டிருக்கிறாரு, இதனால வந்து வைகுண்டர் மறைக்கப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி பல தலைவர்களுடைய தியாகங்கள், அவங்களோட உழைப்புகள், அவங்க சமதிக்கு சொன்ன போதனைகள் எல்லாமே மறைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்ற கருத்துல வந்து அவர் சொல்ற விதம் வேணா வந்து காரசாரமா இருக்கலாம், நாகரிகமற்ற முறையில் இருக்கலாம். பட் அவர் சொல்ற கருத்துல இருக்க யதார்த்தத்தை எப்படி பாக்குறீங்க? பெரியார் இல்லை என்றால் தமிழ்நாடு இல்லை என்று சொல்கிறார்கள். வள்ளலாரை மூடி மறைத்து விட்டார்கள், வைகுண்டரை மூடி மறைத்து விட்டார்கள். சரி, இப்போது சொல்கிறேன், பெரியார் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு இல்லைதான். வள்ளலார் இருந்திருந்தால் இந்த தமிழ்நாடு இருந்திருக்குமா? இருந்திருக்காது. வைகுண்டர் மட்டும் இருந்திருந்தால் இந்த தமிழ்நாடு இருந்திருக்குமா? இருந்திருக்காது. ஏன் என்று சொன்னால் ஒரு ஃபோர்ஸ், ஒரு படை கட்டுகிற வேலை இருக்குல்ல, அதுதான் ஒரு தத்துவத்துக்கான அழகு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பல தரப்புகளுக்கு உருமாறி வந்தது. எங்கல்ஸ், காரல் மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின், இப்படி எல்லாருக்கும் உருமாறி வந்து கொண்டே இருந்தது. யார் படை கட்டி போர் தொடுக்க முடிந்ததோ அவர்கள் தான் கம்யூனிசத்தை வென்றெடுத்தார்கள். இல்லையா? எல்லோரும் வென்றெடுத்து விட்டார்களா? எல்லோரும் அந்த தத்துவத்தை உயரத்துக்கு கொண்டு வந்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விட்டார். யாரால் படை கட்ட முடிந்தது? யாரால் மக்களை திரட்ட முடிந்தது? யாரால் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடிந்தது? வைகுண்டரால் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடிந்ததா? வள்ளலாரால் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடிந்ததா? வள்ளலாரையே பெரியார் தான் கொண்டு போய் சேர்க்க முடிந்தது. குடியரசு இதழில் வள்ளலார் குறித்து பெரியார் தான் எழுதுகிறார். வள்ளலார் குறித்த பாடத்திட்டத்தை சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து எடுத்தால் பெரியாருடைய பிள்ளைகள் தான் போய் போராட வேண்டியிருக்கிறது. வள்ளலாரை படிக்க வைப்பதற்கு மாணவர்களுக்கு வழிவகை செய்ய வேண்டியதே பெரியாருடைய பிள்ளைகளுடைய வேலையாகத்தான் இருக்கிறது. வேறு யார் வந்து போராடினார்கள்? 2008ஆம் ஆண்டு, 2009ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழக நடவடிக்கைகளுக்கு எதிராக யார் செய்தார்கள்? அன்றைக்கு அரசில் இருந்தவர்கள் இல்லை என்று சொல்லி இருந்தால் வள்ளலாரை அன்றைக்கே பாடத்திட்டத்தில் இருந்து தூக்கி இருப்பார்களே. நான் இன்றொன்றையும் கேட்கிறேன், ஏன் உங்களுக்கு பெரியார் மீது இவ்வளவு வருத்தம் இருக்கிறது, இவ்வளவு கோபம் இருக்கிறது? எதை செய்யாமல் பெரியார் நாங்கள் செய்தார் என்று சொல்லிவிட்டோம்? செய்யாததை சொன்னோமா? பாலாரும் தேனாரும் ஓடுவதற்கு பெரியாரா காரணம் என்று சொன்னோம். பாலாரும் தேனாரும் ஓடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியவர் பெரியார் என்றுதான் சொன்னோம். இல்ல, பெரியார் வந்ததுனாலதான் எங்களுக்கு கல்வி அறிவே கிடைச்சிச்சு, பெரியார் வந்ததுனாலதான் எங்களால வந்து எல்லா வசதியும் கிடைச்சு, அவர் இல்லாட்டி மக்கள் பறந்திருக்க மாட்டாங்க, நிர்வாணமா சுத்திட்டு இருப்பாங்க, இது அவர் வந்து எங்களுக்கு நாகரிக சமூகம் மாத்தினார் அப்படிங்கிற மாதிரி எல்லா புகழையும் பெரியார் அப்படிங்கிற மாதிரி மாத்தினோம். ஏதாவது ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் பெரியார் வந்ததற்கு பிறகுதான் உடை அணிகிற நாகரிகம் வந்தது என்று நாங்கள் சொன்னோமா? அவர்கள் சொல்லுகிற கருத்துக்கு எங்களிடத்தில் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறீங்க நீங்க. எல்லா கிரெடிட்டும் கோஸ் டு பெரியார் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய வார்த்தையை சார், நான் உங்களுடைய வார்த்தையை அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறேன். பெரியார் வந்ததால் தான் உடை உடுத்துகிற நாகரிகம் வந்தது என்று எங்காவது ஒரு இடத்தில் எங்கள் திராவிட இயக்க தலைவர்கள் பேசினார்கள் என்று நீங்கள் காட்டுங்கள். எஞ்சிய காலமெல்லாம் நான் திராவிட இயக்கத்துக்காக பேசுவதை நிறுத்தி விடுகிறேன். அதை சொல்றாரு.
அவர் இல்ல அதை சார். உவமையா குறிப்பிட்டு சொல்றாரு. அவர் எதன் அடிப்படையில் சொல்றாருன்னா, இங்க திமுக அரசு எல்லா விஷயங்களையும் ஒரு ஒரு ஊருக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், சிலைகள் நிறுவுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பொதுவான விஷயங்கள் எல்லாத்தையும் அடையாளப்படுத்தா இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஒரு குறிப்பிட்ட தனிநபருடைய அந்த அவருடைய பெயரில் எல்லாத்தையும் செய்யறாங்க. அவரை தாண்டி தமிழ்நாட்டுக்கு வேற யாருமே எதுவுமே செய்யவே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறார். அதற்கு முன் இருந்த யார் இங்கே செய்தார்கள் சொல்லுங்கள். யார் இங்கே செய்தார்கள் என்று சொல்லுங்கள். அவர்களை கொண்டாடவில்லையா என்பதை நான் சொல்றேன். பெயரை குறிப்பிடுங்கள். அவர் பல பேருக்கு இரட்டைமலை இப்ப நான் சீனிவாசனை கொண்டாட ம். இரட்டைமலை சீனிவாசனை கொண்டாடவில்லையா? இரட்டைமலை சீனிவாசனுடைய தியாகத்தை மறந்து விட்டோமா? அந்த தியாகம் குறித்து யாரும் இங்கே பேசவில்லையா? வேறு யார்? நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் பேசுகிறோமா இல்லையா என்பதை நான் ஆதாரப்பூர்வமாக இன்னொன்றையும் நான் இன்னொன்றையும் சொல்லிவிடுகிறேன். வைகுந்தர் எத்தனை பள்ளிகளை திறக்க வேண்டும், எத்தனை பெண் பிள்ளைகள் வீட்டில் இருந்து பள்ளிக்கூடங்களை நோக்கி நகர வேண்டும், எத்தனை பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் இருந்து கல்லூரிகளை நோக்கி நகர வேண்டும் என்று பேசினார். வள்ளலார் எந்த இடத்தில் பெண்கள் அடுப்பறைக்குள் அடங்கி கிடந்து விடக்கூடாது, அவர்கள் விமானம் ஓட்ட வேண்டும், விமானத்தில் ஏற வேண்டும் என்று பேசினார். பெரியார் பேசிய காணொலியை நான் காட்டட்டுமா? நீங்கள் வள்ளலார் பேசிய காணொலியை காட்டுங்கள். நீங்கள் வைகுந்தர் பேசிய காணொலி. இந்த விவாதத்திற்குள் நான் போனால் நான் ஏதோ வைகுந்தருக்கு எதிராக வள்ளலாருக்கு எதிராக பேசுவதை போல ஒரு தோற்றம் உருவாகும். ஆனால் நான் பெரியார் பேசியதை சொல்கிறேன், ஆதாரப்பூர்வமாக தருகிறேன். பெண் விடுதலைக்கு பெரியார் இல்லை என்று சொன்னால் எந்த தலைவர் இங்கே வந்து போராடினார்கள்? பெண்கள் வீதிக்கு வர வேண்டும் என்று சொன்ன எந்த தலைவர் இங்கே பேசுபொருள் ஆனார்கள்? எந்த தலைவரால் அந்த மாற்றத்தை நிகழ்த்த முடிந்தது? எங்காவது ஒரு இடத்தில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடிந்த தலைவரை நீங்கள் அடையாளப்படுத்துங்கள். நான் வைகுந்தரை குறைத்து மதிப்பிடவில்லை, வள்ளலாரை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அதையெல்லாம் விட பெரியார் ஏன் பேசுபொருளாக இருக்கிறார் என்று சொன்னால், பெரியாரிடமிருந்து ரிசல்ட் கிடைச்சிச்சு. வைகுண்டத்திலிருந்து ரிசல்ட் கிடைக்கல. வள்ளலார்ட்ட ரிசல்ட் இல்ல. வள்ளலாருக்கு பின்னாடி கட்டமைப்பு இல்ல. அதாவது இப்ப இன்றைய காலகட்டத்துல அளவுல மாறுபாடு இருக்காங்க. ஆனா அளவுல மாறுபாடு இருக்கு. ஆனா இன்னும் வள்ளலாரை பின்பற்றக்கூடிய ஒரு குழுக்கள் இங்க இருக்கதான் செய்யறாங்க. வைகுண்டரை பின்பற்றக்கூடிய ஒரு குழுக்கள் இருக்காங்க. வெளிப்படையே சொல்லலாம், வைகுண்டரை பின்பற்றக்கூடிய நாடார் சமூகம் வந்து இன்னைக்கும் இருக்கதான் செய்யறாங்க. வருஷத்துல ஒரு நாள் அவருக்காக அவர் கோவில்ல அவருடைய வழிபாடுகளை பின்பற்றி அவரை பின்தொடர்ந்து போகக்கூடியவங்க இன்னும் பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. இது வந்து நம்ம கிளாசிக்கல் எக்ஸாம்பிளா அப்பப்போ பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து அளவுல மாறுபடுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அளவுல மாறுபடுறாங்க. ஆனா அதனால வந்து அவங்க எதுவுமே செய்யவே இல்லை, எதுவுமே இல்லையே அப்படின்னு அப்படி மறுக்க முடியாது இல்ல அவங்கள. சார், நீங்களும் இப்போது வாதத்துக்கு தான் வருகிறீர்கள், விவாதத்துக்கு வர மறுக்கிறீர்கள். ஒன்றை நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றை வெளிப்படைத்தன்மையோடு சொல்லுங்கள். பெரியார் வழி வந்திருக்கிற அத்தனை திராவிட இயக்கத்தினுடைய தலகர்த்தர்களும், அத்தனை திராவிட இயக்கத்தினுடைய அறிஞர் பெருமக்களும், அத்தனை திராவிட இயக்கத்தினுடைய தொண்டர்களும் ஒருவரை கூட நீங்கள் விட்டுவிட வேண்டாம். 100க்கு 100 விழுக்காடு கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள். யாராவது ஒருவர் பெரியார் சொன்னதை இப்போது பேசாமல் விட்டு விடுகிறோமா? பெரியார் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்ன தத்துவத்தை இப்போது கைவிட்டு விட்டோமா? எத்தனை நாடார்கள் வைகுண்டர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இப்போதும் பின்பற்றுகிறார்கள் சொல்லுங்கள். எத்தனை வள்ளலாரினுடைய வழித்தொண்டர்கள் இப்போதும் வள்ளலார் சொன்னதை பின்பற்றுகிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வாதத்தை நீங்க அவரை நோக்கி வைக்கும் போது இல்ல நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். உங்க கேள்வி இப்ப நீங்க இந்த வாதத்தை சீமானை நோக்கி வைக்கும் போது அவர் அங்கதான் சொல்றாரு என்னன்னா, பெரியார பேசுறாங்க, பெரியார் என்ன பேசணும் அதை பேச மாட்டேங்கிறாங்க. பெரியார் வழியில பெரியார் சொன்ன கருத்துக்களை எல்லாருமே திமுக நீங்க எடுத்து செய்யறாங்களே களத்துல. தேர்தல் அரசியலுக்கும் இவங்க தேர்தல் அரசியல் இருக்காங்க, பெரியாரோட விஷயத்தை பின்பற்றதே கிடையாது. இன்னைக்கு சாதி கட்டமைப்பு இங்க வலிமையா தான் இருக்கு. இங்க திமுக பெரியார் பண்ணு சொல்ற இடத்துல வந்து வேங்க வயல் பண்ற இஷ்யூஸ் எல்லாம் இங்க நடக்கதான் செய்யுது. இங்க வந்து அப்படியே பெரியார் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் இவங்க பேசி செஞ்சுட்டாங்களா? அதாவது பெரியார் வந்து ஒரு பெயரளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அவரோட சித்தாந்தத்தை இவங்களே மதிக்க மாட்டேங்கிறாங்க, பின்பற்ற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறாரு. நீங்க வள்ளலாரை பத்தி முதலமைச்சருடைய பேர் என்ன சார்? தெலுங்கானா முதலமைச்சர் பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. ரேவந்த் ரெட்டி. இல்ல சார், நீங்க சொல்லுங்க சார். நீங்க பத்திரிகையாளர், நீங்க சொல்லுங்க சார். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் சார். ரேவந்த் ரெட்டி. ஆந்திரா முதலமைச்சர் பேர் சொல்லுங்க சார். சந்திரபாபு நாயுடு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேர் சொல்லுங்க சார். ஸ்டாலின். ஏன் சார் ஸ்டாலினுக்கு பக்கத்துல ஜாதியை சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் சார் சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்க சார். நீங்க சார் இல்ல இப்ப நீங்க உங்க வசதிக்காக ஒரு வார்த்தை எடுத்துக்கிறீங்க. இல்ல இல்ல சார், சாதிய கட்டமைப்பு வலுவா இருக்குல்ல சார். சார், சாதிய கட்டமைப்பு வலுவா தானே சார் இருக்கு? வலுவா இருக்குல்ல சார். ஏன் சார் சாதி பேரை போட்டுக்க மாட்டேன்றாங்க? சொல்லுங்க சார். நீங்க கட்டமைப்பு வலுவா இருந்தா பேரை போட்டுக்கணும்ல சார். சார் விதிவிலக்கு விதியாகாது இல்ல சார். அதாவது இப்ப இங்க தமிழ்நாட்டுல நீங்க சொல்ற இதுதான் சார் விதி. இதுதான் சார் விதி. தமிழ்நாட்டுல சாதி பேரை போட்டுக் கொள்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் காட்டுங்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நீங்கள் காட்டுங்கள். இப்ப நான் திரும்ப விஷயத்துக்கு வரேன். இப்ப சீமான் சொல்லக்கூட வாதங்கிற திரும்ப வரேன். இன்னும் கிராமங்கள்ல, அதாவது கிராமங்கள்ல சாதிய விஷயங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. நாங்குநேரி பிரச்சனை நடக்குது. பல வந்து பள்ளிக்கூடங்களே வந்து படிக்க மாணவர்கள் விதிவிலக்குகள் விதியாகி விடாது. நீங்கள் சொன்னதுதான் பதில். வேங்கை வயல் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வேங்கை வயல் தான். புரியுதா உங்களுக்கு? ஒட்டுமொத்த வேங்கை வயலும் தமிழ்நாடு அல்ல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரு வேங்கை வயல் தான். அதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஒரு அரசு எவ்வளவு வேகமாக அதற்கு எதிராக எதிர்வினையாற்றியது? நீங்க அதை பேசுங்க. என்ன திமுக அரசு என்ன சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க? இது வரையும் 3 வருஷம் ஆயிடுச்சு.
இல்ல சார், நான் இங்க பாருங்க. சரி, வேங்கை வயலுக்கு திமுக எதையுமே செய்யவில்லை. ஓகே. அதிமுக இதே போன்று சாதி கலவரங்கள் எதையுமே தடுத்து நிறுத்தப்படவே இல்லை. வேங்கை வயல் முன்னுதாரணமாக கொண்டு வேறு எந்த இடத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று நீங்க சொல்லுங்க. வேங்கை வயல் முன்னுதாரணமாகி தானே? இல்ல என்னோட கேள்வி வேங்கை வயல் முன்னுதாரணமாயிடுச்சு. நான் சொல்லிடுறேன். நான் விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்வியில தான் என்னோட பதில் கேள்வி வச்சேன். என்னன்னா, வள்ளலார் பேசக்கூடிய எல்லாரும் வள்ளலார் வழியில பின்பற்றாங்களா, வைகுண்டர் பேசினாலும் வைகுண்ட வழியை தான் பின்பற்றலாம்ன்ற கேள்வியை கேட்கும் பொழுது சீமான் அவர் தான் சொல்றாரு, எல்லாரும் பெரியாரை பேசுறாங்க, ஆனா பெரியார் என்ன பேசினாலும் அதை பேச மாட்டேங்கிறாங்க, பெரியார் எதை போதிச்சாலும் அதை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. பெரியார் என்ன பேசினார்? இப்ப அண்மையில இவர் சொன்னார், அதையா பெரியார் பேசினார்? அது பெரியாருடைய கருத்தா? பெரியார் எந்த இடத்தில் பேசினார்னு சொல்ல முடியுமா? நான் என்ன கேட்கிறேன் சார், இங்க பாருங்க, பெரியார் பேசியதை மட்டுமல்ல, பெரியார் சிந்தித்ததையும் செயல்படுத்துகிற இடத்தில் நாங்கள் இன்றைக்கு வந்து நிற்கிறோம். நாங்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்தையும் சேர்த்தே நான் சொல்கிறேன். அதில் ஒரு சிலர் பாழ்பட்டு போயிருக்கலாம், அது குறித்து நான் கவலைப்படவில்லை. ஆனால் முழுமையாக திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக நின்று கொண்டிருக்கிற நாங்கள் அத்தனை பேரும் பெரியார் சிந்தித்ததையும் பேசிக் கொண்டிருக்கிறோம். வேங்கை வயல் சம்பவம் என்பது தலைகுனிவுதான். திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இழுக்கு ஏற்படுத்தியதுதான். திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இருக்க வேண்டும் தான், இல்லை என்று நான் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் வேங்கை வயல் சம்பவத்தை போன்ற இன்னொரு சம்பவத்தை இந்த அரசு ஊக்குவித்து விட்டதா? இந்த அரசு வேங்கை வயல் சம்பவம் போல இன்னொரு சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்து விட்டதா? நீங்கள் அது குறித்து பேசுங்கள். நான் தவறு இல்லை என்று ஒருபோதும் மறுக்கவில்லை. இப்போதும் வெளிப்படைத்தன்மையோடு சொல்கிறேன், தவறுதான், 100 விழுக்காடு தவறுதான், திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறுதான் என்று நான் இப்போதும் சொல்கிறேன். அது மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. இல்ல, இப்ப இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து வள்ளலார், வைகுண்டர், பெரியார் இவங்க எல்லாரும் ஒரு தலைவரா இருந்தாலுமே அந்த தலைவரை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் ஒரு குழுக்கள் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே முழுக்க அவங்க வழியில பின்பற்ற மாட்டேங்கிறாங்கிறது உண்மை. அவங்க சொன்ன அவ்வளவு விஷயத்தை பின்பற்றதுங்கிறது எல்லா தலைவருக்கும் நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றீங்க, நான் வேற ஒரு பாயிண்ட் சொல்றேன். நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றீங்க, நான் வேற ஒரு பாயிண்ட் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, வள்ளலாரையும் வைகுந்தரையும் பின்பற்றுகிறவர்கள் 100 விழுக்காடு அவர்கள் சொன்னதை கேட்கிறார்களான்னு கேட்கறல்ல. அதை நீங்க எப்படி சொல்ல வர்றீங்கன்னா, அதுல நீங்களும் தானே 100 விழுக்காடு கேட்கல, பெரியார் சொன்னது திராவிட இயக்கம் தானே 100 விழுக்காடு கேட்கலன்றீங்க. நான் சொல்ல வர கருத்து அதுவல்ல. பெரியார் பேசியதை இன்றைக்கு யோகோபித்த கருத்தோடு நாங்கள் இருக்கிறோம். மெஜாரிட்டி நாங்க பெரியாருடைய கருத்தை ஏற்கிறோம். பெரியார் எந்த கொள்கையை முன்வைத்தாரோ அதை ஏற்கிறோம். அப்படி மெஜாரிட்டி வைகுந்தர் சொன்னதை ஏற்கிறதா? வைகுந்தரை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் அல்லது வள்ளலாரை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் வள்ளலார் சொன்னதை கேட்கிறதா? வள்ளலார் சொன்ன வழி ரைட், ஓகே. அப்ப சீமான் அவர்கள் வந்து பெரியாரிஸ்டுகளை பார்த்து ஒரு கேள்வி இப்படி கேட்கிறாரு, நீங்க வந்து பெரியாரை பேசுறீங்க, பெரியார் பேசினதை பேச மாட்டேங்கிறீங்க, அதை பின்பற்ற மாட்டேங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? பெரியார் வந்து பிள்ளையார் சிலையை தான் சொந்த காசுல வாங்கி போட்டு உடைச்சாரா? இப்ப சொல்லுங்க சார், இப்ப உடைச்சா ஏன் அண்ணாவே அதை உடைக்கல? அண்ணா என்ன சொன்னார்? பெரியார் வந்து பிள்ளையார் சிலைகளை தன்னுடைய சொந்த, நல்லா புரிஞ்சுக்கணும், அப்ப கூட நான் சொல்ற வார்த்தையில ரொம்ப கவனமா பேசுறேன். பெரியார் தன்னுடைய சொந்த செலவில் பிள்ளையார் சிலைகளை வாங்கி உடைத்தார். கோயில்ல இருக்க பிள்ளையார் தூக்கி போட்டு உடைக்கல பெரியாரு. அதுலயும் அந்த மனுஷன் நியாயமா தான் நடந்துகிட்டாரு. அவரு பாக்கெட்ல இருந்து காசு போட்டு பெரியார் போய் பிள்ளையார் சிலைகளை வாங்கி போட்டு உடைச்சார். ஆனா அண்ணா என்ன சொன்னார்? பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன்னார். இது இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். நாங்க இப்ப இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டோம். பெரியார் தேர்தல் அரசியல்ல இல்ல, தேர்தல் அரசியல் வேண்டான்னாரு. தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொன்னாரு. அதிலிருந்து நாங்கள் முரண்பட்டோம். ஆனா நீங்க ஒண்ணு சொல்லுங்க, பெரியாருடைய பாதையை மட்டுமே 100 விழுக்காடு பின்பற்றி இருந்தால் அதிகாரத்தை நோக்கி நகர்த்தி இருக்க முடியுமா? பெரியாருடைய சிந்தனைகளை அதிகாரத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் செய்து முடித்திருக்க முடியுமா? பெரியார் பேசியதை எல்லாம் இங்கே செயல்படுத்தி இருக்க முடியுமா? அதிலிருந்து ஒருபடி மாறுபட்டிருந்தாலும் பெரியார் சொன்னதை நாங்கள் செய்து முடிக்கிற இடத்துக்கு அந்த அதிகாரம் தானே எங்களை கொண்டு வந்து சேர்த்தது. இப்ப இந்த இடத்துல நீங்க பெரியார் வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல பங்கெடுக்கல, திமுக எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல பங்கெடுக்கிறதா அவர்கிட்ட வெளில வந்து தனியா வந்து களம் காண்றீங்கலாம் புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அப்படி இருக்கும்போது அவர் அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இல்லாத பெரியார் பேசுற அவ்வளவு விஷயம் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருக்கிற திமுக செய்ய முடியாதுன்ற விஷயத்த அவர் குறிப்பிடாரு. அதுக்காக தான் வந்து பெரியார பேசுவாங்க, பெரியார் பற்றி பேச மாட்டாங்கிற வாதத்தை முன்வைக்கிறாரு. அப்ப அதனாலதான் உங்களை நோக்கி கேட்கிறேன் நான், இந்த வாதத்தை நீங்க மறுத்திட முடியாது இல்ல. அதாவது அவர் பெரியார் சொன்ன அவ்வளவு விஷயம் திமுக எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. பேசிக்ஸ் நடைமுறை சிக்கல் ஒண்ணு இருக்கு. அது அவ்வளவு வந்து அவர் பெரியார் வேற, திமுக வேற. இந்த இடத்துல அவர் உங்களை ஒரு விமர்சனம் வைக்கிறார். பெரியார வந்து நீங்க எல்லாத்துக்கும் அடையாளமா உங்களை நீங்க தூக்கி திமுக உங்களுடைய ஃப்ரண்ட் பேஸ்ல நீங்க காட்டும் பொழுது அப்ப உங்களை நோக்கி ஒரு விமர்சனமா இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதுக்கு உங்களோட விளக்கம் அப்படிங்கிறத கேள்வி. சார், நான் தான் சொல்றேன் இல்லையா, பெரியாரை 100 விழுக்காடு உள்வாங்கி இருக்கிறோம். இல்ல, இப்ப இந்த விஷயத்துல என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, பெரியார் நிறைய விஷயங்கள் பேசினாரு, அளவுக்கு அதிகமா பேசினாரு. காரணம் வந்து அவர் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இல்ல, அதெல்லாம் அவர் பேசினாரு. பட் திமுக அப்படிங்கிறவங்க எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் பேசுறாங்க, அரசியல் செய்யறாங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல தான் சீமான் வந்து தன்னோட விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. பெரியார தான் இவங்க பேசுறத தவிர பெரியார் பேசுனதை பேச மாட்டேங்கிறாங்க.
அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திமுக மீதான திமுக சார்ந்த பெரிய விஷயம் ஒரு விமர்சனமா முன்வைக்கிறாரு. அவங்க யாரும் அந்த இடத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. அந்த இடத்துல தான் அவங்களுடைய ஒரு ரெட்டை வேஷம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த குறிப்பிடுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி புறந்தள்ளுறீங்க? பெரியார் ஒருவர் தான் பெரியார். பெரியாருடைய இடத்துக்கு வேறு எவரும் வர முடியாது. அதுல ஒண்ணும் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. பெரியார் சொன்ன கருத்துக்கள் இன்றைக்கும் ஏற்புடைய கருத்துக்களாக இருக்கிறதா? பெரியாருடைய கருத்துக்களை இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற திராவிட இயக்கங்கள் பின்பற்றுகின்றனவா என்பதுதான் கொள்கை நிலைப்பாடு. பெரியார் சொன்னது போலவே சொல்ல வேண்டும் என்பது அல்ல நிலைப்பாடு. பெரியார் குரலிலேயே பேச வேண்டும். பெரியார் பேசிய தொனியிலேயே பேச வேண்டும். பெரியார் சாத்தியப்படுத்திய நடைமுறைகளையே சாத்தியப்படுத்திட வேண்டும் என்பது அல்ல. பெரியார் எதை சிந்தித்தாரோ, எதை பேசினாரோ, அதை செய்கிற இடத்தில் இருக்கிறார்களா? அதை செய்து கொண்டிருக்கிறார்களா? செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்களா? இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரதானமான செய்தி. நீங்க நாளுக்கு நாள் அரசியல் வடிவம் என்பது உருமாறிக்கொண்டே இருக்கிறது. கலைஞர் பேசியதை இப்போது பேச முடியாத சூழல் நிலவுகிறது. அண்ணா பேசியதை கலைஞரால் பேச முடியவில்லை. பெரியார் பேசியதை அண்ணாவால் பேச முடியவில்லை. இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் வருவதற்கு முன்னால் சித்தாந்தங்கள் அப்படியே இருந்தாலுமே கூட பேசுகிற பொருளும் அரசியல் செய்கிற துணியும் மாறுபடுகிறது என்பதை நாம பார்க்கிறோம். அதுதான் சார் பரிணாம வளர்ச்சி. பெரியாரே சொன்னார், நாளைக்கு என்னுடைய கருத்துக்கள் உருமாறாமல் இருக்க வேண்டும் என்பதல்ல என்னுடைய நோக்கம். இந்த கொள்கையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். சுயமரியாதை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்க வேண்டும் என்பதுதான். என் கருத்தை அப்படியே ஏற்கணும் இல்லடா, சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். சுயமரியாதை இப்போதும் நிலை பெறுகிறதா இல்லையா? நீங்கள் வெறுமனே விமர்சனத்தை வைக்கிற போது பெரியார் போலவே செயல்படவில்லை என்று சொல்வது இது எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விமர்சனத்தை நேரடியாக பெரியார் மீது வைப்பது, பெரியார் மீது விமர்சனம் வைக்கிறார்கள் என்று கண்டிக்க சொன்னால் நீங்கள் பெரியார் போல இருக்கிறீர்களா என்று கேட்பது, அண்ணா போல ஆட்சி நடத்த முடியாது என்று சொல்வது, அண்ணாவை விட சிறந்த ஆட்சியை கொடுத்து விட்டால் கலைஞர் அண்ணாவை போல ஆட்சி நடத்தவில்லை என்று சொல்வது, ஜெயலலிதா போல் ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொல்வது, ஜெயலலிதாவை விட நல்ல ஆட்சியை இங்கே கொடுப்பதற்கு ஒருவர் வந்துவிட்டால் ஜெயலலிதா போல நீங்கள் ஆட்சி நடத்தவில்லை என்று சொல்வது. இந்த ஒப்பீடு இருக்குல்ல, இந்த ஒப்பீடு என்பதே அந்த சித்தாந்தங்கள் அப்படியே நிலை பெறுகின்றன என்பதை பொறுக்க மாட்டாமல் பேசுகிற செய்தி தானே தவிர, மாறாக இவர்களிடத்துல பெரியார் குறித்த புரிதலும் கிடையாது. பெரியார் எந்த நிலைப்பாட்டை எடுத்து அந்த அரசியல் பயணத்தை மேற்கொண்டார் என்பதும் தெரியாது. எனவே இது குறித்தெல்லாம் நீண்ட நெடிய விளக்கங்கள் பலவாறாக கொடுத்தாகிவிட்டது. ஒரே ஒரு செய்திதான், பெரியார் குரலில் பெரியார் மட்டும்தான் பேச முடியும். பெரியார் பேசியதை இன்றைக்கு செயல்படுத்துகிற இடத்தில் திராவிட இயக்கங்கள் இருக்கின்றன. அது அவ்வப்போது அரசியல் மாற்றங்களோடு அவற்றை சரி செய்து கொண்டே பெரியாரினுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய செய்தி. திரும்ப எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் தான். அதாவது திமுகவை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டவோ, இல்ல பெரியாரை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டவோ, அல்லது திராவிட அமைப்புகள் சித்தாந்தங்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டவோ வந்து அவங்களுக்கு மதசாயம் பூசப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கு. இப்ப அடிப்படையில வந்து இப்ப நாம் தமிழர் போன்ற கட்சி எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் இருக்கக்கூடிய கட்சி, நாங்க திமுக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறத பாக்குறோம். திராவிட இயக்கங்களுக்கு திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவங்க பேசினாவே அவங்களுக்கு மதசாயம் பூசக்கூடிய ஒரு நடவடிக்கையை வந்து எல்லாருமே மேற்கொள்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? மதசாயம் என்பது அவரவர்களினுடைய நிலைப்பாட்டை பொறுத்துத்தான் பூசப்படுகிறது. எல்லோருக்கும் மதசாயம் பூசிவிட முடியுமா? எல்லோருக்கும் சாதி சாயம் பூசிவிட முடியுமா? ஒவ்வொருவருடைய இயங்கியலை வைத்துத்தான் அவர்களினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். இன்னொன்று, திட்டமிட்டெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஒருவருக்கு சாயம் பூசிட முடியாது. சாயம் பூசுகிற வேலையை செய்யாதீர்கள் என்று விஜய் பேசினார் அல்லவா? அப்படியெல்லாம் சாயம் பூசிவிட முடியுமா? அப்படியெல்லாம் சாயம் யாரும் பூசிவிட முடியாது. அவர்களினுடைய இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது அதிமுகவையோ பார்த்து நீங்கள் ஒரு சாயத்துக்குள்ளாக இயங்குகிறார்கள் என்று பூசுவதற்கு முயற்சித்தால், அவர்கள் அப்படி இயங்கினால் மட்டும்தான் மக்கள் அதை ஏற்பார்கள். அவர்கள் இயங்கவில்லை என்று சொன்னால் மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள், புறக்கணிப்பார்கள். நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும்? உங்களுக்கு மடியிலே கனம் இருக்கிற காரணத்தால் வழியிலே பயம் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். அந்த நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பு குரல் எழுகிறது தமிழ்நாட்டில். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவருக்கு எதிராக திரள்கிற போது அவருக்கு பக்கத்திலே நிற்பவர்கள் யார் என்று பார்க்கிற போது, மதத்தின் பெயரால் அரசியல் செய்யக்கூடியவர்கள் அவருக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறார்கள். அண்ணாமலை சொல்கிறார், என்னிடத்திலே ஆதாரம் இருக்கிறது, நான் அண்ணன் சீமானுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். நேற்றைக்கு சீமான் சொன்ன கருத்து மிகச்சரியான கருத்து என்று ஹெச் ராஜா பேசுகிறார். இயல்பாகவே இவர்கள் எல்லோரும் ஒரு முனையில் இணைகிறார்களே. கிருஷ்ணசாமி பெரியார் குறித்து சீமான் பேசியதில் என்ன தவறு என்று கேட்கிறார். இப்போது புரிகிறதா இவர்களுடைய சாயம் என்பது எப்படிப்பட்ட சாயமாக இருக்கிறது என்று சொல்லி? இவர்களெல்லாம் யார்? கிருஷ்ணசாமியினுடைய கருத்து எப்படிப்பட்ட கருத்து? தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கே ஒவ்வாத கருத்துக்களை பேசக்கூடிய தலைவராக கிருஷ்ணசாமி எப்போதும் வெளிப்பட்டிருக்கிறார்.
ராஜாவினுடைய கருத்தை பாஜகவில் இருக்கிற 90% பேரை கேட்க மறுக்கிற கருத்துக்களாகத்தான் அவருடைய கருத்துக்கள் முரண்பாடுகளோடு வெளியாகி இருக்கின்றன. இவர்கள் எல்லாம் ஒரு சேர சீமானுக்கு பக்கத்தில் நிற்கிற போது சாயம் பூச வேண்டிய அவசியம் எதிர் தரப்பினருக்கு அல்ல, மாறாக அவரே தன்னுடைய சாயத்தை வெளுக்க செய்து கொள்கிறார். அவருடைய சாயம் என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக அறிவித்துக் கொள்கிறார். இல்லை என்று சொன்னால் அண்ணன் திருமாவளவனுக்கு எவ்வளவோ நெருக்கடிகள் கடந்த காலத்தில் வந்திருக்கிறது. அப்போதெல்லாம் அண்ணாமலை அண்ணன் திருமாவளவனுக்கு பக்கத்தில் வந்து நின்றிருக்கிறாரா? ராஜா அண்ணன் திருமாவளவனுக்கு பக்கத்தில் வந்து நின்றிருக்கிறாரா? ஏனைய இயக்கங்கள், எத்தனை இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்கள், பொது உடைமை இயக்கத்துக்கு பக்கத்தில் வந்து இவர்களால் நிற்க முடிந்ததா? மறுமலர்ச்சி திமுகவுக்கு பக்கத்தில் வந்து இவர்களால் நிற்க முடிந்ததா? அவ்வளவு ஏன், அரசியல் கட்சிகளை விடுங்கள், அமைப்பு நடத்துகிறார்களே மே 17 இயக்கம் போன்றவர்கள், அவர்களுக்கு பக்கத்தில் வந்து அண்ணாமலையால் நிற்க முடியுமா? ராஜாவால் நிற்க முடியுமா? அவர்களும் தமிழ் தேசிய கருத்தியலை, பெரியார் பேசிய தமிழ் தேசிய கருத்துக்களை முன்வைப்பவர்கள் தான். நான் இதற்குள்ளான் போனா நீண்ட விவாதமாகிவிடும். சுருக்கமாக சொல்கிறேன், யார் உங்களுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறார்களோ, யார் உங்களுக்கு ஆதரவு சக்திகளாக வெளிப்படுகிறார்களோ அவர்களை வைத்துத்தான் உங்களை கணக்கிட முடியும். உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னது தமிழ். அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களே உங்கள் சாயத்தை வெளுக்க செய்கிறீர்கள். மாறாக உங்களுக்கு யாரும் சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எழுதி கொடுப்பவர் சங்கரப்பா என்று சொல்கிறீர்களே, சங்கரப்பா என்பவர் யார் என்பதை நீங்களே தானே சொன்னீர்கள். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் தான் எனக்கு எல்லா ஆய்வுகளையும் எழுதி தருகிறார், சங்க இலக்கியங்களை எழுதி தருகிறார் என்று சொன்னீர்கள். சரி, சங்கரப்பா யார் என்றெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த மதமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் உதிர்க்கிற கருத்துக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட கருத்துக்களாக இருக்கின்றன? நீங்கள் பேசுகிற கருத்துக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட கருத்துக்களாக இருக்கின்றன? இந்து முன்னணிக்கு இணையாக நான் வீரத்தமிழர் முன்னணி துவங்குகிறேன் என்று சொன்னீர்களே, எந்த கட்சியாவது தமிழ்நாட்டில் அப்படி துவங்கி இருக்கிறதா? நீங்கள் வேல் எடுத்துக்கொண்டு அரசியல் செய்வதில் மாறுபட்ட கருத்தில்லை. வேல் அரசியலை இன்றைக்கு எல்லோரும் செய்கிறார்கள், முருகனை எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். இங்கே ஆன்மீகத்துக்கு தடை அல்ல, ஆனால் ஆன்மீகம் என்கிற பெயரால் ஒரு அரசியல் நடைபெறுகிறது. அந்த அரசியலை எந்த இயக்கங்களும் செய்யாத போது பாஜக செய்த இந்து முன்னணி அரசியலை நான் வீரத்தமிழர் முன்னணி என்று செய்வேன் என்று சீமான் முன்னால் வந்து நின்றார் அல்லவா? அங்கேதான் துவங்குகிறது அவருடைய சாயம் வெளுப்பதற்கு. இன்றைக்கும் வெளுத்துக்கொண்டே இருக்கிறது. அவர் இன்றைக்கு முழுமையாக வெளிப்பட்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உங்களுடைய இந்த நீண்ட விளக்கத்தை கேட்கும் பொழுது தமிழ் தேசம் விசஸ் திராவிடம் அப்படின்ற அந்த ரெண்டு கருத்தியலுக்கு இடையிலான விஷயங்கள் ஒரு புரிதல் பற்றின ஒரு துவக்கமா தான் நான் இதை பாக்குறேன். இது பற்றி நிறைய விவாதிக்க வேண்டியது இருக்கு. தமிழ் தேசிய விஷயத்தை நான் ஆல்ரெடி நான் குறிப்பிட்ட மாதிரி வந்து அதை முன்னெடுக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் பல பேர் இருந்தாலும் கூட, குறிப்பா பே மணியரசன் அவர்களுடைய அரசியல், பிறகு சீமான் முன்னெடுக்கக்கூடிய அரசியல், இந்த 2 அரசியல் தான் வந்து ஒரு மத சார்போடு பக்கத்தில் நிக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். பட் தோழ தியாகம் முன்னெடுக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல்ங்கிறது அது வந்து அதுக்கு எதிராக நிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இது பற்றி வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் விரிவான உரையாடல் நான் தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களை வந்து ஒரு ஈர்ப்பு கொள்ள செய்கிறது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அதுல ஒரு தெளிவான பார்வை இருக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக அரசியலோட தேவையா இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். உங்களுடைய இந்த ஒரு சுருக்கமான ஒரு உரையாடலுக்கு மிக்க நன்றி.